அன்று நடிகர் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதம். இன்று அஜித் குமார் வழக்கில் காவலர்களை திணற வைத்த கேள்விகள். தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவமாக அஜித் குமார் லாக்அப் மரணம் மாறியுள்ளது. இந்த சம்பவத்தில் காவலர்கள் அஜித் குமாரை தாக்கிய காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் நகை மாயமான வழக்கில் உடனே ஏன் எஃப்ஐஆரை பதிவு செய்யவில்லை, மேலும் அடிக்கவா காவல்துறை உள்ளது, அஜித் குமாரை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்தது ஏன் என்று சாரமாரியான கேள்விகளால் துளைத்தெடுத்தார். இவர் இது மட்டுமின்றி பல வழக்குகளிலும் சாரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளார். அப்படி ஒரு முக்கியமான வழக்குதான் நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி விலக்கு கேட்டு நீதிமன்றத்தை அணுகிய வழக்கு. அந்த வழக்கையும் எஸ்.எம். சுப்பிரமணியம் விசாரித்து சாரமாரியான கேள்விகளையும் எழுப்பினார். சமூக நீதிக்காக பாடுபடுவதாக கூறும் நடிகர்கள் வரி ஏய்ப்பு செய்வதை ஏற்கவே முடியாது, நடிகர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் விஜய்க்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்தார்.